Hello students, 9th Maxல annualல கேட்கக்கூடிய most expected sums இந்த வீடியோல பார்க்கலாம். 2 marksல என்னென்ன sumsல repeatedா வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 5 marksல எது very important, graph geometryல எதெல்லாம் கேட்கறதுக்கு அதிகமா chances இருக்கு. எல்லாமே இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செட் லாங்குவேஜில் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸில் எந்த சம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸும் இந்த வருஷம் அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்புகள். ஆல் டிஸ்ட்ரிக்டில் நடந்த குவார்டர்லி, ஆஃபலி, ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம் நடந்தது இல்லையா? ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எந்தெந்த கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் கேட்குறாங்களோ ஸோ அந்த கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ 100% நீங்கள் 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். அதுக்கு நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் தரவாயிட்டு நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 1.1 இது 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.2 2 மார்க் கொஷின். எக்ஸசைஸ் 1.1ல கொஷின் நம்பர் 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே 2 மார்க் கொஷின். ஓகே, ஸோ இந்த 2, 3, 4, 5, 6ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் 100% வந்துடும். 2 மார்க்ஸில் மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4 2 மார்க் கொஷின், 1.5 2 மார்க் கொஷின், 1.7 2 மார்க் கொஷின், 1.8 2 மார்க் கொஷின். எக்ஸசைஸ் 1.2ல கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 5, கொஷின் நம்பர் 10 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற கொஷின்ஸ்லாம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லாதீங்க. நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் அதிகப்படியாக எப்படி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஆஃபலியில் எப்படி கேட்டிருக்காங்க, ஆல் டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஃபர்ஸ்ட் மிட்டம் எப்படி கேட்டிருக்காங்க அந்த அனாலிசிஸ் பிரகாரம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியதை நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா, கான்செப்ட் புரிஞ்சிடுச்சிங்கன்னா சம்ஸ் வேறு நம்பர்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 1.10 இது நோட் பண்ணிக்கோங்க, 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.12, 1.13 எக்ஸாம்பிள் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.15, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.17, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.18. எக்ஸசைஸ் 1.3ல கொஷின் நம்பர் 3, 4 இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த 7th கொஷின். ஸோ கொஷின் நம்பர் 7, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 இந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியான ஒரு சம் தான். அடுத்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க கொஷின் நம்பர் 5, அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.20 இந்த வெரிஃபை இந்த கண்டிஷன் A intersection open the bracket B intersection C is equal to A intersection B close the bracket intersection C. ஸோ ஃபஸ்ட்டு LHS ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் RHS ப்ரூவ் பண்ணிட்டு ஸோ LHS is equal to RHSன்னு கண்டிப்பாக எழுதணும். ஸோ ஃப்ரம் 1 and 2 is equal to கண்டிஷனை எழுதி LHS is equal to RHS it is verified அப்படின்னு முடிச்சாதான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். சரிங்களா? எக்ஸசைஸ் 1.4ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5 இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல கொஸ்டின் நம்பர் 5 இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதே போல் தேர்ட் கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.21 இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 1.22 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். டிமார்கன்ஸ் லாலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுருவாங்க. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.24, எக்ஸாம்பிள் 1.25, எக்ஸாம்பிள் 1.26. அடுத்தது எக்ஸசைஸ் 1.5ல கொஸ்டின் நம்பர் 3, 4, 5, 8, 9, 10, 11 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்புனா எப்போயுமே வென் டயக்ராம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ 4th சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெரிஃபை தட் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3யும் கொஸ்டின் நம்பர் 6 எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 10 டிமார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த லா என்னன்னு தெரிஞ்சாதான் அதை வந்து எழுதி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், டிமார்கன்ஸ் லா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 11 அதுவும் இம்பார்ட்டன்ட், யூசிங் வென் டயக்ராம் அதுவும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 1.29, 1.29. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.32 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 1.33, 1.34, 1.35 இந்த 4 சம்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. 1.32, 33, 34, 35 இந்த 4லேருந்து 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இந்த சர்வே சம் கண்டிப்பாக கேட்பாங்க மேகசைன். ஸோ பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸசைஸ் 1.6லேருந்து உங்களுக்கு கொஷின் நம்பர்
7, 6, 4 இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1, 2லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3லாம் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த 10th கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது இதே இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13th கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாத பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 1ல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் போட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு 500 லைக்ஸ் வருது அப்படின்னா அடுத்தடுத்து 9th நம்ம வந்து வீடியோ கண்டினியூஸாக போட போகிறோம். சரிங்களா? செகண்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோம். இதில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய 2 மார்க் கொஷின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் இருக்கும். இதில் எக்ஸாம்பிள் 2.1 இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ் 2.1ல் கொஷின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் 2.5 வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின், 4th சப்டிவிஷன் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். எக்ஸாம்பிள் 2.6 வெரி இம்பார்ட்டன்ட், 2.7 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல் கொஷின் நம்பர் 1 ஃபுல்லாகவே கண்டிப்பாக பார்க்கணும். கொஷின் நம்பர் 4, 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு சம் கேட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் 2.8 இம்பார்ட்டன்ட், டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் √3 கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 2.12 இதில் உங்களுக்கு ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது. இதில் எந்த சம் வேணால் கேட்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 2.13 9.3 √9.3 நம்பர் லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய முறை இது ஆனுவலில் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 2.3ல் கொஷின் நம்பர் 1 and 3 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.14 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.4ல் ஃபர்ஸ்ட் சம்மில் உங்களுக்கு 3 சப்டிவிஷன் இருக்குது, எல்லாமே பார்க்கணும். அடுத்து எக்ஸாம்பிள் 2.17 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.5ல் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 ஃபுல்லாக பாருங்கள். கொஷின் நம்பர் 3ல் 2nd and 4th சப்டிவிஷன், 4th சம்மில் 3rd and 4th சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th சம்மில் உங்களுக்கு இந்த 4th சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸில் 2.18ல் செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 2.19ல் செகண்ட் சப்டிவிஷன். அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 2.20 100% வரும். அசெண்டிங் ஆர்டர்லேருந்து ஒரு சம் வந்துடும். இது வந்து எக்ஸசைஸில் 2 சம் இருக்குது, எக்ஸாம்பிளில் இந்த ஒரு சம். ஸோ இந்த 3லேருந்து 1 கண்டிப்பாக வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு இதே வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 2.20 இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸில் 2 சம் இருக்குது சொல்கிறேன். அடுத்தது 2.21லேயே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸாம்பிள் 2.23ல் செகண்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.24, 2.25, 2.26 இம்பார்ட்டன்ட். 2.26 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.6ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட் அண்ட் 4th சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம்மில் தேர்ட் அண்ட் 5th சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். தேர்ட் சம்மில் 2 சம்மே பார்க்கணும், 2 சப்டிவிஷனும். 4th வந்து 2 சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அரேஞ்சிங் சர்ட்ஸ் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக 5 மார்க்ஸில் வரும்ன்ட்டு, அதே பேட்டர்னில் வரும். அப்படி இல்லைன்னா இந்த 2 சம் வரும். ஸோ இந்த 3லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் தான் வரும். ஓகே. அதுக்கடுத்து கான்ஜுகேட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.27ல் செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 2.7ல் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் 4th சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th 4மே இம்பார்ட்டன்ட், அதை கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து 3, 4, 5 இந்த எக்ஸசைஸே ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் ஒரு சம் மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.28 இம்பார்ட்டன்ட், 2.29 இம்பார்ட்டன்ட், 2.31 இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 2.8ல் கொஷின் நம்பர் 1 and 2 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 5ல் 4 சப்டிவிஷன் இருக்குது, எல்லாமே பாருங்கள். சரிங்களா? ஸோ செகண்ட் சாப்டரில் எதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா இதே சம்ஸில் வேறு ஏதாவது சம் கேட்டால் கூட ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே. தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதை வந்து கான்செப்டோடு நீங்கள் புரிஞ்சு பண்ணுங்கள். தேர்ட் சாப்டரில் நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 3.1, எக்ஸாம்பிள் 3.2, எக்ஸாம்பிள் 3.3, எக்ஸாம்பிள் 3.4, எக்ஸாம்பிள் 3.5, எக்ஸசைஸ் 3.1ல் கொஷின் நம்பர் 2, 3, 4, 5, 7, 8,
10, 11. இன்னும் ஸ்லோவாக சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.8, 3.9, எக்ஸசைஸ் 3.2ல கொஷின் நம்பர் 3ல எல்லா சம்ஸுமே பார்க்கணும். கொஷின் நம்பர் 4ல செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்து சப்டிவிஷன், முடிஞ்சால் 4 சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். இந்த 6th சம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 3.11, எக்ஸாம்பிள் 3.12, எக்ஸாம்பிள் 3.13, 3.14, 3.15, எக்ஸசைஸ் 3.3ல கொஷின் நம்பர் 2, 3, 6, 7, 8, 9, 12 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது இந்த நோட்ஸ் இது நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஐடென்டிட்டிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 3.16ல 2 சப்டிவிஷன், அதாவது செகண்ட் சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபோர்த்து சப்டிவிஷன், முடிஞ்ச 4மே பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.18, 3.19, 3.20ல 2 சப்டிவிஷன், 3.21, 3.22, 3.23, எக்ஸசைஸ் 3.4ல கொஷின் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன், தேர்டில் செகண்ட் அண்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன், ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6, 7, 8, 9, 10, 11, 12. 12ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 13ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இந்த எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். முடிஞ்சால் டாப்பராக இருக்கவங்க ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் 3.24, எக்ஸாம்பிள் 3.25, 3.26, எக்ஸசைஸ் 3.5ல ஃபேக்டரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக்டரைஸ் தான். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்டில் செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து வெரி இம்பார்ட்டன்ட், தேர்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்தில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு, ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். எக்ஸாம்பிள் 3.27, 28, 29, 30, 31. ஃபேக்டரைஸில் எல்லா பேட்டர்னுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எக்ஸசைஸ் 3.6ல ஃபர்ஸ்ட் சம்மில் ஆல் சப்டிவிஷன், செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து சப்டிவிஷன், தேர்டில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.33 வெரி இம்பார்ட்டன்ட், கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். அதுக்கடுத்து 3.34ல 2 சப்டிவிஷனும் இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. அதுக்கடுத்தது சிந்தட்டிக் டிவிஷன்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. 3.36 நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம். எக்ஸசைஸ் 3.7ல சிந்தட்டிக் டிவிஷன் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 5ல 3 சப்டிவிஷன் இருக்குது, 3மே வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதில் கொஷின் நம்பர் 2, 3லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சம்மில் 2 சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட் அண்ட் செகண்டு. அதுக்கடுத்தது 7th சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 3.38, 3.39 இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். 3.40, அடுத்தது 3.8ல எல்லா சம்ஸுமே சிந்தட்டிக் டிவிஷனில் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.41 இம்பார்ட்டன்ட். 3.9ல ஃபுல்லாக ஜிசிடி ஃபுல்லாகவே பாருங்கள், இதில் எந்த சம்ஸ் வேணால் கேட்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ், சரிங்களா? கிராஃபில் பார்த்தீங்கன்னா 3.42 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே பேட்டர்னில் உங்களுக்கு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.43 இம்பார்ட்டன்ட், 44, 45 எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸில் 3.10ல ஃபர்ஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சப்டிவிஷன் 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். அடுத்து கொஷின் நம்பர் 2ல ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சிக்ஸ்த்து சம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.48, 49 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 49 ஸ்கிப் பண்ணிக்கோங்க, 48 இம்பார்ட்டன்ட். 3.11ல ஃபஸ்ட்டு சம்மில் 2 சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம் ராமன் ஏஜ் அது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.50 எலிமினேஷன் மெத்தட்லேருந்து ஒரு சம் கேட்பாங்க, 3.51 இம்பார்ட்டன்ட். 3.12ல அந்த ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷனில் எல்லா சம்ஸுமே பார்க்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், இது எல்லாமே 5 மார்க்ஸில் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். எக்ஸாம்பிள் 3.52, 3.53 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.13ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எல்லாமே ஃபுல்லாகவே பார்க்கணும், 3 சம்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3.14ல வந்து பை எனி ஒன் மெத்தட், அதாவது சப்ஸ்டியூஷன் மெத்தட் இல்லை எலிமினேஷன் மெத்தட்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சாய்ஸில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டாப்பராக இருக்கவங்க மட்டும் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சால் பாருங்கள், இல்லை அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். உங்களுக்காக வீடியோ டைம் ஒதுக்கி போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக சயின்ஸு சோஷியலுக்குலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஜாமெண்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி மற்ற சம்ஸ் பார்க்க முடியுன்றவங்க பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் சம், கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 5 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜாமெண்ட்ரியில் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். மற்ற சம்ஸ் பார்க்க முடியுன்றவங்க பாருங்கள், இல்லைன்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சாய்ஸில் விட்டுருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதில் வந்து சாய்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தியரம் முடிஞ்சால் டாப்பராக இருக்கவங்க இந்த தியரம் 1, தியரம் 2 இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் 4.1 அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 4.3 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 4.2ல் 4.4 இம்பார்ட்டன்ட். 4.2ல் கொஷின் நம்பர் 3, 4, 5 இம்பார்ட்டன்ட். 8th சம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளில் எக்ஸாம்பிள் 4.5 இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 4.3ல் 4.8 எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 4.3ல் கொஷின் நம்பர் 6, 7, 8 இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் 4.11 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 4.4ல் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், கொஷின் நம்பர் 5 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ராய்ட்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்த்தோ சென்டர். ஸோ எக்ஸாம்பிள் 4.12 நல்லா பார்த்துக்கோங்க. 4.13 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.5ல் உங்களுக்கு ஆர்த்தோ சென்ட்ராய்டு எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்தவரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறத விட எல்லாமே பார்க்குறது பெட்டர். இல்லை நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்றவங்க சென்ட்ராய்டாகவும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சென்ட்ராய்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், இன் சர்க்கிள். ஸோ 3லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மெத்தட் நம்ம தெரிஞ்சே வச்சுருக்கணும். எக்ஸாம்பிள் 4.14 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 4.6ல் எல்லா சம்ஸுமே 8 சம்ஸுமே கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், சரிங்களா? ஸோ ஜாமெண்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.